சுப்பிரமணி பணம் கிடைச்சதாப்பா? இல்லப்பா. என்னப்பா சொல்ற? அவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரலையா? என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? தரலன்னா போய் எடுத்துட்டு வர முடியும். கல்யாண பத்திரிகையை கோயில்ல வச்சு பூஜை பண்ணப்போ அதுல நெருப்பு பட்டுருச்சு. ஜாதகம் இருக்குல்ல, அதை கொடுங்க. கல்யாணம் நடக்கிறதுல இழுபறி தெரியுதே. என்னதான் ஒரு ஆம்பளை நல்லா சம்பாதிச்சு நல்ல குடும்பம் நடத்தினாலும் ஒரு பொம்பளை இல்லனா அது ஒரு பெரிய குறைதான்க்கா. அதுவும் உன் மாமனார் இந்த வயசுல துணி துவைச்சிட்டு சமைச்சிட்டு பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. பாவம்னு நினைக்க வேண்டியவங்க நினைக்கலையே. புள்ளைங்க எப்படி இருந்தா பெத்தவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். புள்ள செய்யற தப்புக்கு அப்பா தண்டனை அனுபவிக்கிற மாதிரி தெரியல. புருஷன் செஞ்ச தப்புக்கு நீ உன் மாமனாரை தண்டிக்கிறதா தான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு யாரையும் தண்டிக்கல. அப்படி தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தேன்னா அந்த வீட்டு பையன் போலீஸ் ஆகிறதுக்காக ஏன் நகையை சேர்த்து எடுத்து கொடுத்துருக்க மாட்டேன். அதுவும் அம்மாக்கு தெரியாம. அப்ப நீ உன்னையே தண்டிக்கிறியா இல்ல ஒண்ணு தெரியாத இந்த குழந்தை தண்டிக்கிறியா? என்னடி சும்மா தண்டனை பேசிட்டு இருக்க? சும்மா இருக்கா? நாளைக்கு இந்த குழந்தை பெரியவளாயி அப்பாவை நீ ஏன் திருத்தாம போயிட்டேன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? என் பொண்ணு ஒண்ணு அப்படி கேட்க மாட்டா. இப்பவே அவளுக்கு அவ அப்பனோட லட்சணம் தெரியும். உனக்கு புரியலக்கா, இது குழந்தை. அப்பா அம்மா 2 பேரும் கூட இருக்க வேண்டிய வயசு. இந்த பாப்பா முகத்தை பார்த்தாவது மாமா திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? திருந்துற ஆளுதான். ஆமா, நீ ஏடி சும்மா என்ன துரத்துறதுல இருக்க? உன்ன நான் துரத்தலக்கா. நாளைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு பூ கொடுங்க. பூ என்ன மாலையே கட்டி தர? உங்க அப்பா கிட்ட சொல்லி என் பணத்து மேல போட சொல்லு. சீ, ஒரு குழந்தை கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? அவங்க அப்பா கிட்ட பேச முடியாது, அதுகிட்ட பேசுறாங்க. ஏய், இங்க பாரு, இந்த மாதிரி ஏத்தி விடுறது கொளுத்தி விடுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா அம்மிக்கல் எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். அவளை ஏண்டி மிரட்டுற? அந்த அம்மிக்கல்ல தூக்கி அவங்க அப்பன் தலைமையில போட சொல்லு. அப்போ அது குடிக்காம ஒழுங்கா இருக்கானான்னு பாப்போம். அவன் குடிச்சுட்டு அடிக்கிற கூத்தால என் பொண்ணு வாழ்க்கை பறி போனது மட்டும் இல்லாம என் மான மரியாதையும் பறி போயிடுச்சு. பூவித்து குழைக்கிற இடத்துக்கே வந்து விழுந்து கிடக்குற அந்த புறம்போக்கு. ஏற்கனவே அக்கம் பக்கத்துல உள்ள பொம்பளைங்க எல்லாம் உன் பொண்ணு வந்து வீட்டோட இருக்காளே, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டு என்ன உயிர் எடுக்கிறாங்க. அவளுக்கு வாயில விழாம எப்படியோ தப்பிச்சு பொழைச்சிட்டு இருந்தா தேடி வந்து அசிங்கப்படுத்துற அவமானப்படுத்துற அந்த நாதாரி. நீ ஒண்ணு செய்ய ரசமா, பேசாம நீ இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு உன் மருமனுக்கு ஒரு கோயில கட்டி நீயும் உன் பொண்ணுங்களமா சேர்ந்து தினமும் 3 வேளை கோட்டரா வாங்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க. அந்த அளவுக்கு நாங்க என்ன அவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறோம்? தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலைன்னா எதுக்கு இவ கழுத்துல அவன் கட்டின தலை தொங்கிட்டு கிடக்கணும்? அது என்ன தங்கமா இருந்தா கூட பரவாயில்ல, காலை சுத்தி வருதுனாலும் பரவாயில்ல, ஏதோ கட்டி போட்டு சோறாவது போடலாம். இது காலை கடிக்க வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு கல்லால அடிச்சு விரட்டி விடாம பாத்துக்கிட்டு இருக்க? பேசாம வெட்டி விடு. அப்பதான் உன் மான மரியாதையாவது மிஞ்சும். நீ அறுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக வாழ வேண்டிய பொண்ணு அறுக்க சொல்றியே? நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? நீ இப்படி இருக்கிறதுனால தான் உனக்கு குடும்பம் பிள்ளைங்க எதுவுமே நிலைக்காமலே போயிடுச்சு. அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். பெரியவங்கள்ட்ட பேசுற பேச்சாடி இது? யாரு இவங்க பேசுறது? பெரியவங்க பேசுற பேச்சா? என்னடி தப்பு இருக்கு? ஏற்கனவே வாழ வட்டியா நிக்கிறா, இதுக்கு அத்து உள்ளான்னு சொல்றா. கல்யாணம்னா என்னமா? வெட்டி விடுற சமாச்சாரமா? அப்பா கூட தான் குடிச்சிட்டு இருந்தாரு, அதுக்காக நீ அவர் கூட வாழாமையா இருந்த? அப்பா சாகர வரைக்கும் அவர் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்குச்சுல்ல? உன்ன மாதிரி அம்மாக்கள்னால தான் அக்கா மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வாழாம இருக்காங்க. ஏய், உங்க அப்பா குடிச்சாலும் மனுஷனா வாழ்ந்தாரு. பெத்த பிள்ளைங்களை கண்ணுக்கு கண்ண வளர்த்தாரு. ஜானகி புள்ளைய அப்பா முன்னாடி போய் நிறுத்துங்க, யாரு புள்ளைன்னு கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு அப்பா என் பேத்திக்கும் தேவையில்லை, இப்படி ஒரு புருஷன் என் மகளுக்கு தேவையில்லை. ஐயோ அம்மா, உளராத. உளரல, தெளிவாத்தான் பேசுற. சரி, இந்த தெளிவு ஏன் உனக்கு இத்தனை காலமா வரல? இவங்க சொல்லும் போதுதான் உனக்கு ஞானோதயம் பிறந்துச்சா? எது எப்பப்ப நடக்கணும்னு விதி இருக்குல்ல. அக்கா, ஏன் சும்மா இருக்க? இவங்க பேசுறது உன் வாழ்க்கைய பத்தி. இல்லாத உன்னை பத்தி யாரு பேசுனா என்ன? நீ சொல்றது தாண்டி சரி. இந்த சரியன் கூட மல்லு கட்டி வாழறத விட ஒரு நல்ல வக்கீல பார்த்து அத்தோட வேண்டியதுதான். சரிம்மா, நீ ஆக வேண்டியதை பாரு, நான் என் வீட்டுக்கு போறேன். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா, இது அக்காவோட வாழ்க்கை. நீ எனக்கு சொல்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? சரதா போடி. அம்மா, நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அம்மா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துறப்பா. சரிப்பா. என்னப்பா திருச்சி போன்னு சொல்லிட்டு இருந்தீங்க? போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா? சுப்பிரமணியம் யாரும் சொல்லவே இல்லப்பா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருக்கானே. அப்படியா? பெருமாள்
யாரு? அடடே வாசு, ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்ன சுப்பிரமணியம் இல்லையா? ஏன் இன்னைக்கும் கண்ணுக்கு ஆளா தெரியலையா? அப்பா நான் பேச வேண்டியதை சுப்பிரமணியம் தான் பேசணும். ஓஹோ, உனக்கு ஏதோ கம்சனுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட போல. ஏன் அதே வந்து ஒரு வரம் கொண்டு வந்துன்னு சொல்லக்கூடாதோ? எல்லாம் ஒண்ணுதான். கணேஷ் போலாமா? சுப்பிரமணியம் நில்லுப்பா, உன்னதாப்பா நான் பார்க்க வந்தேன். உனக்கு சூப்பரா ஒரு வரம் ஒண்ணு வந்திருக்கு. பொண்ணு பேரு பூங்கோத. ஊரு தென்காசில இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல கீழப்பாவூர்னு ஊரு. அப்பன் பேரு தங்கபாண்டி. சொந்தமா ரைஸ் மில் வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, சுத்துப்பட்டுல இருக்கிற 21 ரைஸ் மில்லுக்கும் அசோசியேஷன் தலைவராகவும் இருக்காரு. அப்புறம் நிலம், நீச்சி, வீடு, வாச, சொத்து, சுகம் எல்லாம் வசதியான குடும்பம் தான். பொண்ணுக்கு அப்புறம் சொல்லணும்னா ஒரு பையன். அவன் சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான். பொண்ணு +2 படிச்சிருக்கு. என்ன சொல்ற கணேஷ் போலாம். ஏப்பா என்னப்பா அது? உனக்கு என்னமோ சம்மந்தம் இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கிற மாதிரி நீ பாட்டுக்கு போறங்கிற. போன தடவை பக்கத்து கடையில் வாங்கின பருப்பு சரியா வேகல, அதான் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஏப்பா நான் என்ன பேசிட்டு இருக்கிற, நீ என்ன பேசிட்டு இருக்கிற? புரியல, உன் பருப்பு இங்க வேகாதுங்கிறான். இந்த மாதிரிப்பா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்ல. கீழப்பா ஒரு குடும்பத்துக்காரங்கன்னு சொன்னாலே ஒரு தனி மரியாதை உண்டு. அது மாத்திரம் இல்லப்பா, பொண்ணை கொடுத்துட்டோன்னு சொல்லி ஒதுங்கி போறவங்க கிடையாது. மாப்பிள்ளை குடும்பத்தையும் சேர்த்து வச்சு நல்லா கவனிப்பாங்க. இப்படிப்பட்ட சம்பந்தம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா என்ன? அதான் யோசிக்கிறேன். அவ்வளோ பெரிய குடும்பத்துக்காரங்க எதுக்கு இந்த மாதிரி சாதாரண வீட்டில் சம்பந்தம் பேசுறாங்க? பொண்ணோடைய அப்பாவும் நல்லா உழைச்சு முன்னுக்கு வந்தவர் தான். அதனாலதான் அவரு நல்ல உழைப்பாளியா நாணயமான மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா அவர் தேடுறாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஓமகம் தாமா ஞாபகத்துக்கு வந்தது. அதனாலதான் நேரம் இங்கே வந்துட்டேன். அண்ணே, இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லைண்ணே. இன்னும் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. தம்பிக்கு தான் கிட்டத்தட்ட வேலை ரெடி ஆயிடுச்சுல்ல. இதான் உனக்கு கல்யாணம் பண்ற சரியான நேரம். அண்ணே போட்டோ கொடுங்கண்ணே. வெறும் பேச்சுலாம் மயங்க மாட்டான் சுப்பிரமணி. காட்டுப்பா. அப்பா ஒண்ணு டபுள் ஓகே பாருங்க. ஏய், கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன் பார்த்து சரி சொல்லிட்டேன்டா. கூட அவன்கிட்ட பாருப்பா. அப்பா இவன் என்ன சொல்றது? உங்க மருமக எப்படி வேணும்னு சொல்லுங்க. தூக்கத்துல எழுப்பி தாலி கட்டுறானா கட்ட போறான். இந்தாங்கப்பா பொண்ணை பாருங்க. சுப்பிரமணி, பொண்ணு நல்லா தான் இருக்கு. நீயும் பார்த்து சொல்ல. கடையில கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும். வா போலாம். வழி விடுறோம். என்னன்னா இது உன் புள்ள இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான்? என்ன பண்றது, அவனுக்கு ஆர்வமே இல்லை போல் இருக்கு. அண்ணே, குடும்பத்தை தோல்ல சுமக்கிற புள்ளனாவன் அப்படிதான் இருப்பான். நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும். ஆமாப்பா, இல்லன்னா சுப்பிரமணி கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாவே இருந்துருவான்ப்பா. டேய், அப்படியெல்லாம் விட்டுருவனாடா நானு. இப்பவே விடாதீங்கன்னு தான் சொல்றேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சுப்பிரமணி கடகடியா ஏறி இறங்கிட்டு இருக்கிறது? பொண்ணை கட்டி கொடுக்குறவங்க மாப்பிள்ளைக்குன்னு ஒரு கடகடியை வச்சு கொடுக்க மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் சுப்பிரமணி ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறது, கடை வச்சு கொடுக்கறதுனா சுத்தமா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது எப்படியோ எல்லாம் யோசனை பண்ணி சொல்லுங்க. அதிர்ஷ்ட வச்சுமே ரொம்ப நேரம் காத்திருக்க மாட்டான். நான் வரட்டுமா? சரி, இந்த அரைக்கும் கொண்டு போய் அந்த டாயர்ல வை. சாயந்தரமா சுப்பிரமணி கிட்ட பேசுறேன். நல்ல வேளை நீ வீட்ல தான் இருக்கியா மாமா. உங்க அப்பா மட்டும் வீட்ல இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். வாமா. நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா. இல்ல வண்டி ரிப்பேரா? இல்லையே, வண்டி நல்லா தானே இருக்கு. சுப்பிரமணி மாமா வண்டி நிக்குது, அதான். அதுவா, சுப்பிரமணி ரேஷன் கடைக்கு போயிருக்கான். ரேஷன் கார்டுல இருந்தே எங்க அக்கா பேர் போயிடுமோன்ற பயத்துல நான் வந்தா இவர் ரேஷன் கடைக்கு போயிருக்காரா? என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் சும்மா பாட்டை முணுமுணுத்துட்டு இருந்தேன். நீ என்ன முணுமுணுத்தேன்னு கேட்கல, என்ன விஷயம்னு கேட்ட. இல்ல, பாப்பாவோட சர்டிபிகேட் இங்க இருக்கா, அக்கா எடுத்துட்டு வர சொன்னா, அதனால தான் வந்தேன் மாமா. பாப்பாவோட சர்டிபிகேட்டா? அது எதுக்கு? என்ன கேட்டா? எனக்குன்னு தெரியும், அக்காவுக்கு தானே தெரியும். அந்த பக்கத்து டிராயர்ல சுப்பிரமணி வச்சிருக்கான், போய் எடுத்துக்கோ. சரி மாமா, எடுத்துக்கிறேன். யார் இருக்கணும்னு நினைச்சோமோ அவரு இல்ல, யார் இருக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவர் மட்டும் இருக்காரு. சொல்ல வந்ததை செவுத்துக்கிட்டே சொல்ல முடியும்? ஆமா, அது உன்கிட்ட சொல்றதும் செவுத்துக்கிட்ட சொல்றதும் ஒண்ணுதான்.
தடித்தடியா ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல ஏது பொண்ணோட போட்டோ? அப்பா என்னப்பா குழம்பு? கத்திரிக்காய் காரக்குழம்பு, வெண்டிக்காய் பொரியல்ப்பா. வாமா கைல்வெளி. என்ன கையில என் தங்கச்சி போட்டோ எப்படி இருக்கு? உங்க தங்கச்சி போட்டோவா? இது எங்க இருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்காங்க. இப்படி சாதாரணமா சொன்ன அப்படிமா? நல்லா இருக்கிற போட்டோவை நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நல்லா பார்த்து சொல்லு. எப்படி பார்த்தாலும் நல்லா இருக்காங்க. இந்த வீட்டுக்கு விளக்கேத்த போற மருமகல்ல, அதான் கேட்டேன். யாருக்கு? ஆறுமுக அத்தானுக்கா? அந்த துரைக்கு 2வது கல்யாணம் வேறையா? எல்லாம் நம்ம சுப்பிரமணிக்கு தான். ஆமா கையில பொண்ணு பேரு பூங்கோத, ஊரு தென்காசி பக்கம், வசதியான வீடு, நல்ல குடும்பம். நம்ம சுப்பிரமணிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன சொல்ற? அப்பாவே எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டு இருப்பாரு. அண்ணனுக்கு அண்ணியை கூட்டுருங்கிற அக்கறையே இல்ல. வீட்டை நிர்வாகம் பண்ண ஒரு ஆள் வேண்டாமா? அதான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன். எப்படி பார்த்தாலும் சண்முகத்துக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து செய்ய வேண்டிய நல்ல காரியத்தெல்லாம் அவன் பார்த்து செஞ்சிருவான். உன் அக்காவும் இந்த வீட்டில் வந்து நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா இன்னொரு பொண்ணு முன்னாடி குடிக்கிறது அவமானப்படுறதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால ஆறுமுகம் தெரிஞ்சிருவான். கிட்டத்தட்ட ஒரே கல்யாணத்துல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அம்மா, என்னமோ அவளுங்க அப்பா வீட்டு சொத்தை கேக்குற மாதிரில சண்டை போடுறாளுங்க. நம்ம வீட்ல எல்லாம் சாக்கடை தண்ணிய குடிக்கிற மாதிரி ஒரு குடம் தண்ணிக்கு இந்த சிலுப்பு சிலுத்துக்கிறாளுங்க. ச்சே, என்ன போராட்டம்டா சாமி. கயல், ஏண்டி அழுவுற? பசங்க ஏதாவது வம்பு பண்ணாங்களா? அம்மா திட்டினாங்களா? என்ன நடந்ததுன்னு சொல்லு கயல். சொல்லி என்ன ஆக போகுது? சொன்னாதானே தெரியும். இங்க பாரு, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே பேசி ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும். அப்புறம் அம்மா வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு தெரியும்ல. என்ன நடக்கும்? கொன்னுடுவாங்களா? கொல்லட்டும். உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறேன்? செத்து தொலைறேன். கயல், அந்த அளவுக்கு என்ன ஆச்சு? அக்கா கிட்ட சொல்ல மாட்டியா? ஓ, இவ பிரச்சனையை தீக்கிறதுக்கே இவளுக்கு வக்கில்ல, இதுல நம்ம பிரச்சனையை தீக்க வந்துட்டாலேன்னு யோசிக்கிறியா? அப்படிதானே? அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம். அக்கா, சுப்பிரமணி மாமாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இதுக்கு போய் எதுக்கு ஓ, அதுதான் விஷயம். அப்போ நான் நினைச்சது சரிதான். சுப்பிரமணி கை புண்ணானதுக்கு நீ அழுதப்பவே நான் நினைச்சேன். கேட்டா அம்மா இருந்திருந்தா அழுதுருக்க மாட்டாங்களான்னு நீ சொன்ன. அதனாலதான் அம்மாவோட கரிசனமான்னு நான் உன்கிட்ட கேட்டேன். சரி விடு. சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்படுறியா? ஆசைப்படுறியா என்ன? மனசுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். சுப்பிரமணி மாமாவுக்கு மட்டும் வேற கல்யாணம் நடந்துச்சு, அப்ப இருக்கு செய்தி. அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கு அம்மாவுக்கு ஆகவே ஆகாது. என்ன கட்டி கொடுத்த அன்னைக்கே கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சது இன்னும் தீந்து பாடில்ல. இதுல நீயும் அதே குடும்பத்துல போய் வாக்க பண்ணணும்னு ஆசைப்படுறியே. இத மட்டும் அம்மா கேட்டாங்க, பேய் ஆட்டம் ஆடிடுவாங்க. கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எனக்கு யார் சம்மதமும் தேவையில்லை. அப்படி சொன்னா சுப்பிரமணி என்ன அந்த மாதிரி புள்ளையா? அம்மா ஒத்துக்கலனா அதுவும் ஒத்துக்காது. யாரும் ஒத்துக்கலனா தூக்கு மாட்டி செத்துருவேன். சரி, சுப்பிரமணிக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? இனி பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? பிடிச்சிருக்கான்னு தெரியுமா? தெரியாது. ஒருதலை காதலா? ஏன் என்னெல்லாம் பிடிக்க கூடாதா? அது சுப்பிரமணியோட மனசுக்கு தான் தெரியும்.
நீ அதெல்லாம் முடிவு பண்ணிக்க கூடாது. நான் என்ன இனிமே முடிவு பண்றது? அத எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்களே, இனி தாலி கட்டுறதுதான் பாக்கி. ஏய் கயல், இவ மனசுல இப்படி ஒரு ஆசையா? சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க சம்மந்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆமா, எங்க சம்மந்திய மருமகளை காணோம்? ஆபீஸுக்கு போயிருக்கேன். சரி சரி, ஒவ்வொரு தடையும் இப்படி தான் மிஸ் பண்ணிடுறோம். ஏங்க அதுவும் நல்லதுக்கு தானே. அதுவும் சரிதான். இளவரசிக்கும் கார்த்திகேயனுக்கும் தெரியாம தானே நாம வந்திருக்கிறோம். அந்த ஸ்வீட் எடு, எடு. இந்தாங்க சம்மந்தி, ஸ்வீட் எடுத்துங்க. நீங்களும் எடுத்துங்க சம்மந்தியம்மா. என்ன விஷயம்? விஷயம் இல்லை சம்மந்தியம்மா, விசேஷம். எடுத்துங்க. ஏங்க ஏன் அவங்கள பதட்டப்பட வைக்கிறீங்க? விஷயத்த சொல்லுங்க. பதட்டப்பட வேண்டிய சமாச்சாரமா அது? சந்தோஷப்பட வேண்டிய சமாச்சாரம். எங்க அதை எடு. கையை கொடுங்க சம்மந்தி, கையை கொடுங்க. சம்மந்தி, இன்னைக்கு உங்க பொண்ணு ஒரு இடத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டா. பத்திரமெல்லாம் பதிவு பண்ணியாச்சு. இத பாருங்க, பாருங்க சம்மந்தி. ரொம்ப சந்தோஷங்க. சரி சம்மந்தி, அப்ப நான் கிளம்புறோம், வர்றோம். என்ன உடனே கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். அதுக்காக வந்துட்டு ஒரு காப்பி கூட சாப்பிடாம போனா இப்படி? பரவாயில்ல சம்மந்தி, நாம என்ன அந்யோன்யமா? இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போகுது. அப்படி இன்னொரு நாளைக்கு வர சம்மந்தி. சரி, நான் கிளம்புறோம். அப்ப நாங்க வரோம் சம்மந்தி. வரமா போயிட்டு. அப்ப நாங்க வரோம் சம்மந்தி. அம்மா நாங்க வர்றோம். சரிங்க, வரோங்க. இப்போ சந்தோஷம் தானே? லீலாவுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்களேன்னு வருத்தத்துல பேசினேங்க. இப்பதான் பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களே, சந்தோஷம்தான். ஆனா இந்த விஷயத்த கல்யாணம் வரைக்கும் இளவரசிக்கிட்ட எப்படி மறைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். மறைச்சுதான் ஆகணும். தங்கச்சிக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்து நாம செலவு பண்ணிட்டோம்னு இளவரசிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவா. ஆனா நல்ல விஷயம் நடந்திருக்கே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. குழப்பிக்காம போய் வேலையை பாரு. ஆரோக்கியம் அண்ணி வாங்க, நல்லா இருக்கீங்களா? பாப்பா கூட்டு வரல? இல்ல. இந்தாங்க நீ சாவி. ஏன் வீட்ல யாரும் இல்லையா? அப்பா கடைக்கு போயிருக்காரு, சுப்பிரமணிய ரேஷனுக்கு போயிருக்கான். இந்தாங்க. என்ன நீ இந்த சாவி வாங்க இப்படி யோசிக்கிறீங்க? இது உங்க வீட்டு சாவி. இந்த சாவி உங்க கைக்கு வரணும்னு தான் நாங்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். சொல்ல வேண்டியவங்க சொல்லாம வாங்க மாட்டீங்க. இல்ல, வரதுக்கு லேட் ஆகுமா? இதோ இப்போ வந்துருவாங்க நீ. நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, வந்து உட்காருங்க அண்ணே. வாங்க. அண்ணி, கையில் வீட்டுக்கு வந்துருச்சா? வந்துட்டாலே. ஏ இல்ல, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது சொல்லாம கொள்ளாம போயிடுச்சு, அதான் கேட்டேன். பாப்பாவோட சர்டிபிகேட் எடுக்க வந்துச்சு, கடைசியில் அதையே மறந்துட்டு போயிடுச்சு. இந்த வயசுலயே எப்படி ஒரு மறதியா? அந்த சர்டிபிகேட் நீங்களாவது மறக்காம எடுத்துட்டு போங்க. நானும் அதை எடுத்துட்டு போகதான். அண்ணி வாங்க நீ, என்ன வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் ஆரோக்கியம் சாவியை கொடுத்து உள்ள உட்கார வேண்டியது தானே? புரியுதே, இதான் எனக்கு தேவையா? அண்ணி இப்ப சந்தோஷமா? ஏன் நீ, இது உங்க வீடு, நீங்க உள்ள உட்காந்துருக்க வேண்டியது தானே? வாங்க நீ. கணேசா நீ கிளம்பு. சரி சுப்பிரமணி. வாங்க வாங்க நீ. இருக்கட்டும், பரவாயில்ல. பாப்பாவோட சர்டிபிகேட் எடுத்துட்டு போலான்னு தான் அண்ணே, வந்தேன். இதத்தான் கையில் விட்டுட்டு போயிடுச்சு. கையில் வந்துட்டு போச்சா? எதுக்கு வந்ததுதான் தெரியும், போனதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் சொல்லாம போயிட்டாளா? அது கையில் வெளியே தான் கேட்கணும். என்ன நடந்துச்சு ஆரோக்கியம்? என்ன நடந்துச்சு? உனக்கு பார்த்த பொண்ணை பத்தி நானும் அப்பாவும் கையில் வெளியிட்டு பேசிட்டு இருந்தோம். ஓ, இந்த விஷயத்த சொல்லதான் கையில் வெளி சொல்லாம ஓடி வந்துச்சா? அண்ணே, எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சுல? சொன்னா அதுக்குள்ள தகவல் பரவிடுச்சா? பரப்ப வேண்டிய விஷயத்த பரப்பித்தானே ஆகணும். பாத்துருக்கிறது சாதாரண பொண்ணா? ஆரோக்கியம் என்ன இதெல்லாம்? சொல்லட்டுமே. உங்களுக்கு பாத்துருக்கிற பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேணாமா? அப்படி கேளுங்க டீட்டெயிலா. பொண்ணு எப்படி?
பேரு பூங்கோத, ஊரு. ஆரோக்கியம் ஏற்கனவே கைல்வடி அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பா. இருக்கட்டும், நாங்களும் சொல்லுவோம்ல. அண்ணே, கல்யாணம் ஆயிட்டா சுப்பிரமணி முதலாளி சுப்பிரமணி ஆயிடுவான். ஏன் இப்பவே அது முதலாளி தானே? அப்படி சொல்லுங்க நீ. என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? உங்க கூட இருக்க போற பொண்ணை பத்தி சொன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணாம சுப்பிரமணிக்கு சப்போர்ட் பண்றீங்க. அண்ணி நீங்க இந்த வீட்டுக்கு வந்து வாழணும் அண்ணி. உங்க அண்ணன் குடிய நிறுத்திட்டாரா? இல்ல நான் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்றியே, அதான் கேட்டேன். ஏன் அதுவும் தான் நடக்கும். இந்த பொண்ணு வர நேரம் பார்த்து எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அப்படி நடக்கணும்னு இருந்தா எந்த பொண்ணு வந்தாலும் நடக்கும், பொண்ணு வரலனாலும் நடக்கும். அவ்வளவு பணக்கார இடம், அவங்களே சம்மதிச்சிட்டாங்க. உன்னை சம்மதிக்க வைக்கிறது பெரிய போராட்டமா இருக்கும் போல இருக்கு. நீ இன்னும் சம்மதிக்கவே இல்லையா? என்ன நீ சந்தோஷமா கேக்குறீங்க? சுப்பிரமணிக்கு புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா. அப்படி இல்ல ஆரோக்கியம், வாழ போறது அது. இதெல்லாம் கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சா நல்லா இருக்காது. அப்படி சொல்லுங்க நீ. இல்ல நீ நல்ல விஷயத்தை கட்டாயப்படுத்துறது தப்பே கிடையாது. அப்பாவே சம்மதிச்சாரு தெரியுமா? அப்பாவே சம்மதிச்சுட்டாரா? அதுக்காக இல்ல அவர் பேச்ச யாரும் தட்ட முடியாதே. அப்படி வாங்க நம்ம ரூட்டுக்கு. அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துவேன் இந்த விஷயத்துல. அப்படி என்ன இந்த பொண்ணு வேண்டாம் அடம் பிடிக்கிற? இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்ல, இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். அண்ணி முதல்ல இந்த வீட்டுக்கு வாழ வரட்டும். அப்புறம் அண்ணியா பார்த்து இந்த பொண்ணுல எந்த பொண்ணு கழுத்துல கட்டுற தாலினா நான் கட்டிட்டு போறேன். இதுக்கு நான் மட்டும் மனசு வச்சா போதாது. தெரியும், மனசு வைக்க வேண்டியவர் வைப்பாரு. அவர் திருந்துற வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்பாட்ட சொல்லிட போறேன். இதுக்காகவாது அண்ணன் தெரிஞ்சிட மாட்டாரா? அண்ணே, நீங்க இங்க வந்த உடனே எந்த பொண்ணை சொன்னாலும் கல்யாணம் பண்ணிப்பா. இந்த பொண்ணையே ஓகே பண்ணிருங்க. கல்யாண சமாச்சாரம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஆரோக்கியம், வெளுக்கிற வேலையெல்லாம் துணியோட மட்டும் வச்சுக்க. வச்சுக்கிறேன்பா, நான் வெளுக்கிறத துணியோட மட்டும் வச்சுக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். அண்ணே இருங்க, நீ சாப்பிட்டு போங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாமே. இல்ல அதான் வந்த வேலை முடிஞ்சிருச்சே, இதுக்காக தான் வந்தேன். நான் இன்னொரு நாள் வரேன். மாமா வந்தா கேட்டதா சொல்லு. சரி. வரேன். ஆ. கயல், கயல், என்னக்கா? பாத்தியா பாப்பாவோட பர்த் சர்டிபிகேட் அந்த வீட்ல போய் எடுத்துட்டு வந்தேன். இப்ப எதுக்கு அங்க போன? அதான் சொன்னல, பாப்பாவோட பர்த் சர்டிபிகேட் எடுக்க போனேன்னு. அதை வச்சு என்ன பண்ண போற? யாருக்கு தெரியும்? என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதான் பண்ணும். இல்ல, எனக்கு தெரியும். உன் குழந்தைனாருக்கு பாத்துருக்கிற பொண்ணை பத்தி விசாரிக்க தானே போனேன். என்ன இருந்தாலும் உன் கூட அந்த வீட்டுல வாழ போறவளாச்சே. எப்படி கையில் கண்டுபிடிச்ச? தேவையில்லாம மனச கஷ்டப்படுத்த வேணாமேனு தான் பர்த் சர்டிபிகேட் எடுக்க போனதா போய் சொன்னேன். ஆனா உண்மையிலேயே என் குழந்தைனாரோட வருங்கால பொண்டாட்டிய பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் போனேன். சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு லட்சணமா இருக்கா. நம்ம சுப்பிரமணிக்கு பொருத்தமானவ. என்ன நான் ஒன்னு சொன்னேன்னா தானா உன்னை புரிஞ்சுக்கிட்டு கண்ணை கசக்கிற லூசு பொண்ணு. ஆனா என் கூட அந்த வீட்டுல வாழ்றதுக்கு தகுதியான பொண்ணுதான். போதும், இதோட நிறுத்திக்க. நான் சுப்பிரமணி பொண்டாட்டிய பத்தி பேசினா உனக்கே இவ்ளோ கோவம் வருது? என்னமோ கல்யாணத்தையே பண்ணி வச்சுட்டு வந்த மாதிரி பேசுற. பொண்டாட்டிங்கிற? எப்படியா இருந்தாலும் பொண்டாட்டி ஆக போறவ தானே. அப்போ கல்யாணத்தையே இருந்து பண்ணி வச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே? நான் கூட அப்படிதான் நினைச்ச கயல். இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். கயல், அந்த பொண்ணதான் சுப்பிரமணி கட்டிக்கணும்னு விதி இருந்தா நாம என்னடி பண்ண முடியும்? நிறுத்து, உன் கருத்தை யாரும் இங்க கேட்கல. நீதானே சுப்பிரமணி மாமாவை கல்யாணம் படிக்க ஆசைப்பட்டதா சொன்ன. அதுக்குதான் நீயும் சேர்ந்து கொள்ளி வச்சுட்டு வந்திருக்கிய. ஒண்ணு மட்டும் சொல்றேன்க்கா, சுப்பிரமணி மாமா என்ன தவிர வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டினா சத்தியமா நான் அதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டேன். ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவேன். அப்படி சொல்லாத கயல். சென்னையில ஆறு குளம் இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப தண்ணி பிரச்சனை வேற. உனக்காச்சும் என் மேல அக்கறை இருக்கும்னு நினைச்சேன். ஏன் இப்ப என்ன அக்கறை குறைஞ்சு போச்சு? உண்மையிலேயே உனக்கு என் மேல அக்கறை இருந்திருந்தா அந்த பொண்ணை பத்தி என்கிட்டயே வர்ணிச்சு சொல்லுவியா? நான் எப்ப அந்த பொண்ணை பத்தி சொன்னேன்? சுப்பிரமணி கட்டிக்க போற பொண்ணை பத்தி தானே சொன்னேன். ஆமா, அப்படி என்ன சொன்ன கயல்?
லட்சணமான பொண்ணு சுப்பிரமணி மாமாக்கு பொருத்தமான பொண்ணுன்னு சொன்னியே. அப்புறம் நாம ஒண்ணு சொல்ல தானா உன்னை புரிஞ்சுக்கிட்டு கண்ணை கசக்குற லூசு பொண்ணுன்னு சொன்னல. இப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பொண்ணு யாரு? நீ லூசு நான் சொன்னது சரியா தாண்டி இருக்கு. ஏ கயல், எனக்கு நீ முக்கியமா எவ்வளவு ஒருத்தி முக்கியமா? அதுவும் உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கும்போது நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துப்பேனா? அப்போ நீ என்கிட்ட விளையாடுனியா? இன்னுமா புரியல? நான் அந்த வீட்டுக்கு போனதே சுப்பிரமணி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். என்ன இருக்கா? இப்போதைக்கு குடும்ப பொறுப்பு தான் இருக்கு, அதை நிறைவேற்றுற வரைக்கும் கல்யாணங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா சொன்னாருன்னா ஆண்டவனே சொன்னாலும் இதுதான் முடிவான். மீறி அவங்க அப்பா ஏதாவது சொன்னா இவரு சமாதானப்படுத்திக்கு வரான். அதனால இப்போதைக்கு உனக்கு பயம் இல்ல, சரியா? இனிமே உனக்கு பாரம் இல்ல, எல்லா பாரமும் எனக்கு தான். என்ன பொறுப்பை சுப்பிரமணி என்கிட்ட கொடுத்திருக்காரு. அண்ணி, நீங்க என்னைக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வாழ வரீங்களோ அன்னைக்கு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க பாக்குற பொண்ணு கழுத்துல தான் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் என்ன சுப்பிரமணி மாமாக்கு பொண்டாட்டிய வச்சு பேசிட்டு இருக்கியா? பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இது என்னோட குழந்தையாரோட வாழ்க்கையில எல்லாத்தையும் தீர யோசிச்சுதான் பண்ணணும். போக்கா, இங்க பாரு, உன் காதல நான் காப்பாத்துறேன். அங்க வந்த அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்து. நீ எந்த கவலையும் படாத, உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் வராது. ஜானகி, நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும், மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஏண்டி இப்படி மொட்டையே சொன்னா அவளுக்கு எப்படி புரியும்? ஜானகி, இலவச சட்ட ஆலோசனைக்கு போயிட்டு வந்தோம். உன் விவாகரத்தை பத்தி பேசிட்டு வந்திருக்கோம். என்னம்மா சொல்ற? நான் என்ன புதுசாவ சொல்றேன்? ஏற்கனவே நம்ம பேசுனது தானே சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போதுமா? இவளுக்கு அதுல சம்மதம் இருக்கான்னு கேட்க வேண்டாமா? அந்த குடிகாரனே நான் வேண்டான்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அவன் சம்மதம் எதுக்கு? நான் கட்டிக்கோன்னு சொல்றப்ப கட்டிக்கிட்டால, இப்ப நான் வெட்டிக்கோன்னு சொல்றேன், வெட்டிக்கிட்டோம். அதனால அவன் சம்மதம் தேவையில்லை. ஏன் அப்படியே செத்துருன்னு சொல்ல? யாராவது கேட்டா நான் அவளை கேட்டா பெத்தேன், அதே மாதிரி அவளை கேட்காம கொண்டுட்டேன்னு பெருமையா சொல்லிக்கலாம்ல. வாயிலே சூடு வைப்பேன். பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும் போது எதுக்கு நீ குறுக்க திமிரா பேசுற? எது நீங்கெல்லாம் பெரியவங்களா? நல்லது பண்றவங்க தான் பெரியவங்க, உங்களை மாதிரி நாசம் பண்றவங்க இல்ல. நீ என்ன ராசமா இவகிட்ட போய் சரிக்கு சமமா பேசிக்கிட்டு விவாகரத்து பண்றதுனால என்னென்ன நன்மை இருக்குன்னு பிள்ளைக்கு எடுத்து சொல்லு. ஜானகி சந்தோஷமா சம்மதிப்பா. ஆமா ஜானகி, புருஷனால கைவிடப்பட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல நிறைய சலுகை கொடுக்கறாங்களா? அது புருஷனால கைவிடப்பட்டவங்களுக்கு தான் கிடைக்கும், இதுக்கெல்லாம் கிடைக்காது. கடைகிட வைக்கணும்னா லோன் வாங்கி தராங்களா? இந்த சத்துருவ கூடத்துல ஆயா மாதிரி கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குமா? கால காலத்துக்கும் கவர்மெண்ட் சம்பளம், கடைசி காலத்துல பென்ஷன் நல்லா ஆண்டு அனுபவிக்கலாம். அப்படியே அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் கவர்மெண்ட்ல இருந்து ஆளு குடுக்கறாங்களான்னு கேளு. அதுக்கே இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஆளு நாமளா பார்த்து ஒருத்தரை விட கட்டி வச்சிருவோம். அப்புறம் எப்படி ராசமா அவங்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வாங்க முடியும்? அந்த குடிகாரன் போய் ஜீவனாம்சம் கேட்டா குவார்டரும் ஆஃப் தான் கொடுப்பான். அவனால கொடுக்க முடியாட்டி என்ன? அதான் அவன் தம்பி சுப்பிரமணி இருக்கால, அவன் கொடுத்துட்டு போறான். அப்படியே சுப்பிரமணி மாமா கிட்ட உனக்கும் மாசம் மாசம் படியலுக்கு சொல்றேன், அதுக்கு முன்னாடி உன் கையும் கொலையும் உடைச்சு மூளையில போட சொல்றேன். என்ன சொல்ற? உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை ராசமா, நான் வரேன். நீ என்னமா அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போதுண்டி, உன் உபதேசம் எல்லாம் தேவையில்லை. விவாகரத்துன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணோட வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எவ பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என்னம்மா, எங்க இவ்வளவு தூரம்? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேம்மா. ஏமா, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு வேளை வெளியில சாப்பிட்டுக்க மாட்டேனா? இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? ஏம்மா, என்னால முடியற வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்க போறேன். இல்லன்னா கடையில என்ன சாப்பிட்டு ஏ சாப்பிட்டுன்னு தவிச்சிட்டு இருப்பேன். சரி வா உட்காருமா. இப்பதான் சுப்புவ தயிர் சாதம் வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால என்னம்மா இருக்கு? என்ன மாதிரி வீட்டோட இருக்க பொம்பளைங்களுக்கு என்ன சந்தோஷம்? பொறுப்பா புள்ள குட்டிங்க சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா, இதுதானே. நீ சாப்பிடுமா. சரி, நீ சாப்பிட்டியா? நான் 11 மணிக்கு தான் டிஃபனே சாப்பிட்டேம்மா. பஸ்லயே வந்த? ஆமா, இந்த டீலக்ஸ் பஸ் ஒன்னு ஏறினா 10 ரூபாய் பிடிங்கிட்டா பாவி. வீட்டுக்கு போகும்போது ஆட்டோல போங்க. நீ வேற நடந்தே போனா அந்த காசு மிச்சம் ஆகும்ல. ஏமா இப்படி வாய கட்டி வயித்த கட்டி நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாம் பண்றீங்களே, அப்புறம் நீங்க எப்பதாம்மா சந்தோஷமா இருப்பீங்க? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதுதாம்மா எனக்கு சந்தோஷம். இப்படிதானே உங்க அம்மா அப்பா நினைச்சிருப்பாங்க. நாளைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு நாங்களும் அப்படிதான் நினைப்போம். அடுத்த தலைமுறைக்கு இப்படி சந்தோஷத்தை தாரவாத்து கடைசியில யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டோம் இல்ல? பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லம்மா. ஆனா அதுக்கு நடுவுல நீங்களும் சந்தோஷத்தை தேடிக்கணும்.
உங்களோட ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது சொல்லுங்கம்மா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்னம்மா, உங்க ஆசை உங்களுக்கே தெரியாதா? எனக்கும் ஆசை இருக்கு. இல்லைன்னு எதுக்கு போய் சொல்லணும்? பிளேன்ல போகணும், கப்பல்ல போகணும், இந்த மாதிரி என்னென்னமோ. ஆனா அதை விட பெரிய ஆசை ஒண்ணு இருக்குமா. ஒரு நாளாவது எந்த கவலையும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவுதானேம்மா. நீ உன் சொந்த ஊருக்கு ஃப்ளைட்ல ராணி மாதிரி போய் இறங்க போற. இந்த காலத்துல ஃப்ளைட்ல போறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லம்மா. அப்புறம் என்ன, என் கல்யாணத்துக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக என் சம்பள பணத்தை மாசம் மாசம் உன் கையில தான் கொடுக்க போறேன். அதை அவங்க கிட்ட சொல்லிட போறேன். அப்புறம் என்ன, கடன் பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்கம்மா. அது ஏன் பிரச்சனைமா, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்லம்மா, அது எங்களுக்கும் அசிங்கம். என்ன அசிங்கம்? பெத்த பொண்ணுகிட்ட வாங்குறது அசிங்கமா? என்னால பட்ட கடன் வேற எப்படி மாடையும்? ஏதோ நான் கொடுத்து அந்த கடன் அடைஞ்சா அப்புறம் வேற பெரிய பிரச்சனை இல்ல. லீலா கல்யாணம் தான், அவளுக்கு தேவையான பணமும் அவ பேர்லயே இருக்கே. அம்மா அம்மா, கவலை இல்லாம இருக்க வழி சொல்லும் போது கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணு இல்லம்மா. நீ இப்பெல்லாம் ரொம்ப கவலைப்படுற, சட்டு சட்டுன்னு எரிஞ்சு விழற. இவ்வளவு நாள் நீ இப்படி இருந்ததே இல்லையம்மா. என்ன உன் பிரச்சனை? தனியா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீ சாப்பிடுமா. நீ சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். என்னம்மா அது? சொன்ன கேளு, சாப்பிடு நீ முதல்ல. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற? லீலா கிட்ட கூட சம்பந்தமே இல்லாம எரிஞ்சு விழற. அன்னைக்கு கூட ஏதோ விளையாட்டா அவ கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணத்தை அவளேதான் செலவு பண்ணிப்பேன்னு கூட சொன்னப்போ நீ பயங்கரமா கோச்சிக்கிட்ட. அது அவ சீரியஸாவே சொல்லியிருந்தா கூட இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன அடுத்தவங்க காசு செலவு பண்றேன்னு நான் சொன்னா? அவளுக்கு உரிமையான காசு தானே. அதுக்கு எதுக்கு உனக்கு கோவம் வருது? அந்த பணத்தை நம்ம வேற எதுக்காக செலவு பண்ணி அதை அவகிட்ட மறைச்சிருந்தா தானே நமக்கு டென்ஷனோ கோவமோ வரணும். அதுக்கும் வாய்ப்பே இல்ல. அப்புறம் என்ன? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களா? உங்களதாம்மா கேக்குறேன். லீலாக்கு வச்சிருந்த பணத்தை எதுக்காவது எடுத்து செலவு பண்ணிட்டீங்களா? ஏன் கல்யாணத்துக்கா? என்கிட்ட கூட சொல்லாம அப்பா திடீர்னு அப்படி பண்ணிட்டாருமா. அதே தப்புதான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களே. நம்ம என்ன அரண்மனையில குடியிருக்கோம்? இழுத்து மூச்சு விட்டா கூட பக்கத்து ரூம்ல கேட்டுடும். அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த அப்பாவை நீயும் சேர்ந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களா? இளவரசி பேசாதம்மா. எந்த விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுவ. நம்ம குடும்பத்துல ஒளிவு மறைவே இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்கம்மா. எனக்கு அப்படி என்ன புது செலவு வந்துச்சு அந்த பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்றதுக்கு? மாப்பிள்ளை ஏதோ நிலம் வாங்குறாரா, அதுக்கு 1.5 லட்சம் குறையுதுன்னு கேட்டாங்க. அப்பவே முடியாதுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்ல சொன்னேம்மா. மாப்பிள்ளை நிலம் வாங்கினா நம்ம பொண்ணுக்கு தானே, அவங்க வீடு கட்டினா நம்ம பொண்ணு தானே சேர்ந்து வாழ போறான்னு சொன்னாரு. பணம் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எப்படி கொடுக்க போறாருன்னு என்கிட்ட சொல்லலம்மா. திடீர்னு அதுல இருந்து எடுத்து கொடுத்துட்டாருமா. லீலாவுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். இளவரசி பாத்துக்க மாட்டாளான்னாரு. எனக்கு அது கூட வருத்தம் இல்லம்மா. நாமளும் தானே பணம் கொடுத்தோம். உன் பெரிய சேர்த்து பதிவு பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். அவங்களும் பண்ணல, இவரும் கேட்கல. நீ ஆபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் பத்திரத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. என் மனசே ஆறலம்மா. எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு சொல்லி சொல்லியே இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை நல்லவர் தான். நீயும் சொந்த வீட்டுல குடுத்தன பண்ணுவேங்கிற சந்தோஷம் தாம்மா. ஆனா அதுக்கு அவங்க நடந்துகிட்ட முறை இருக்கு பாரு, அதாம்மா எனக்கு பிடிக்கல. அதான் லீலா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தப்ப என்ன அறியாமலே கோவம் வந்துருச்சு. அது அவன் மேல இல்லம்மா, அவங்க மேல எங்க மேல இருந்த கோவம்.
சரிம்மா, நடந்த பத்தி பேசி இனி என்ன ஆக போகுது? முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். லீலா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 4-5 வருஷம் இருக்குல்லம்மா. அதுக்குள்ள ஒரு வழி பிறக்காமல போயிட போகுது. நீ சாப்பிடுமா. சாப்பாடு ஐயோ இளவரசி, என்ன பண்ணடி? கிளம்பு நீ. சொன்ன கேளுமா. கிளம்புமா. என்னம்மா நீ? என் வாய் சும்மா இல்லாம எல்லாத்தையும் உடறிட்டேனே. என்னம்மா நீ? எடு நீ. இளவரசி சொன்ன கேளுமா. சாப்பிடாம எப்படி வேணாம். கிளம்பு நீ. எடுத்து காலி பண்ணு. போய்ங்கிறது சொன்னா போய்ங்கிறது. படிக்கலாம்னு பார்த்தா எங்க வச்சு தொலைச்சேன். அப்பா, என்னம்மா? இனிமே எல்லாத்தையும் அறிவுபூர்வமா தான் பாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, உங்க கண்ணாடி தலையில வச்சிருக்கீங்களே அதான் கேட்டேன். இங்கேயா இருக்குது? இது தெரியாம இதத்தான் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ ஏதோ பிறந்த நாள் பார்ட்டிக்கு போயிட்டு வந்தியே, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? அப்பாடா, நீங்களாச்சும் கேட்டீங்களே. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அம்மா ஒரு வார்த்தை கூட இத பத்தி கேட்கவே இல்ல. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்காங்க. என்ன எதுக்கு வம்பு கேக்குற? உங்க அப்பா கிட்ட கேட்டல்ல, அவர்கிட்ட பேசுறதோட நிறுத்திக்க. மா, இதே மாதிரி திட்டிக்கிட்டே இருந்த அப்புறம் நான் ஹாஸ்டலுக்கு போயிடுவேன். அம்மா வந்துட்டாங்களா? அதை விடு. பிறந்த நாள் விழா எப்படி இருந்துச்சு? தட புடலா இருந்துச்சுப்பா. ஸ்வீட் மட்டும் 3 விதமா வச்சாங்க. பிறந்த நாள் விழாவுக்கே 3 ஸ்வீட்டா? ஆமாப்பா. அப்பதான் நான் நினைச்சேன், இதுக்கு இவ்ளோ வைக்கிறாங்களே, நம்ம அக்கா கல்யாணத்துக்கு இதை விட டபுளா செய்யணும். இலை பூரா ஸ்வீட்டாவே வச்சிடலாம், சோறே வைக்க வேணாம். அப்பா கடிக்காதீங்கப்பா. சரி, ரொம்ப வசதியானவங்களா? ஓரளவுக்குப்பா. வீடு கூட பங்களா ஒண்ணும் இல்ல, இதை விட டபுளா இருக்கும். ஆனா சொந்த வீடு. சொந்த வீடா? எத்தனை பெட்ரூம்? 3 பெட்ரூம்பா. 2 பெட்ரூம் போதுமே. போதும்னா அவங்க ஏற்கனவே கட்டிட்டாங்கப்பா. இது வேற. பூஜை அறை இருக்கா? இருக்குப்பா, ரொம்ப அழகா இருக்கும். அப்படியா? ராமர் சீதை சிலையெல்லாம் இருக்குப்பா. அப்புறம் வீடு ஃபுல்லா நிறைய குட்டி குட்டி பிள்ளையார் சிலைங்க, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு போஸ்ல இருக்கும். கிணறு? போர்வெல் இருக்கே. தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்ல, இருந்தாலும் குடிக்கிற தண்ணி மட்டும் வெளியில தான் வாங்கிக்கணும். அங்க இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்கு உபயோகப்படுமான்னு விசாரிக்கணும். அது இல்லன்னு தானே போர்வெல்லே போட்டிருக்காங்க. இது வேறம்மா. என்னப்பா எது கேட்டாலும் இது வேற இது வேறன்னு சொல்லிக்கிட்டு. இது வேற. போங்கப்பா. அக்கா, அப்பாவை பாரு, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு. என்னம்மா இந்திரா, என்னாச்சு? என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? என்னம்மா ஆச்சு? அக்கா ஓவரா பண்ணாத, அப்பா கேக்குறாருல, சொல்லு. கேட்க வேண்டியதை கேட்க வேண்டிய நேரத்துல கேட்டிருந்தா இந்த கேள்வி தேவைப்பட்டிருக்காது. என்ன கேக்கல? அத இங்க கேளு. என்னப்பா, அக்காவை கேட்காம என்ன பண்ணீங்க? இளவரசி பேசாதீங்கப்பா. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அப்பாவுக்கு இந்த தண்டனை? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க செஞ்சதுதான் ஆதாரபூர்வமா பத்திரமாவே பதிஞ்சிருச்சே. ஆமா, சாப்பாடு கொடுக்க போனியா இல்ல வேற ஏதாவது பரிமாற போனியா? ஏன் அம்மாவை கோச்சிக்கிறீங்க? உண்மையா சொல்லிட்டாங்கன்னா இல்ல என் கட்சி மாறிட்டாங்கண்ணா? ஏமாறது உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், உங்க பொண்டாட்டிங்கிறதுக்காக அவங்கள அதே மாதிரி இருக்கணுமா? நான் யாருகிட்ட ஏமாந்தேன்? பின்ன முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தங்க கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னவா? முன்ன பின்ன தெரியாதவங்களா? அந்த குடும்பத்துல தாமா நீ வாழ்க்கப்பட போற. இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகத்தானமா போகுது. ஆகலன்னா ஏமா இப்படி அபசகுடமா பேசுற? ஊர் உலகத்துல பணம் கொடுக்கறதும் வாங்குறதும் சாதாரணமா நடக்கிறது தானே. ஆனா எதுவுமே வேண்டான்னு சொன்னவங்க தானே பாவங்க. நீ வாழ போற வீட்டுக்காகத்தானே பணம் கொடுத்தேன். நீ சொந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுங்கிறது தானே எங்க ஆசை. தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் சந்தோஷமா வாழணுமாப்பா?
நான் ஒருத்தி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு கட்டுற வீடு வீடாவா இருக்கும்? இளவரசி, பணம் கேட்டவங்களுக்கு தான் வெக்கம் இல்ல, எனக்கும் இல்லன்னு எப்படிப்பா நினைச்சீங்க? இவளுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணி வீட்டை கட்டி அதுல சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் சுயநலவாதியா? அப்பா, எனக்காக சேர்த்து வச்ச பணத்தை அக்காக்கு கொடுத்துட்டீங்களா? அது இல்லம்மா, உனக்கு இன்னும் 2-3 வருஷம் இருக்கேன்னு தான். பேசாதீங்கப்பா. என்னமா ரகசியம்? அக்காவுக்காக அந்த பணத்தை எடுத்தேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? என்ன அவ்வளவு தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? ஏன் அக்காவுக்காக நான் வேணும்னு சொல்லுவேன்? அப்ப நீங்க எல்லாம் நல்லவங்க, நான் கெட்டவ இல்ல? அக்கா, நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் என்ன தியாகம் வேணாலும் செய்வீங்க, அதை நான் ஆண்டு அனுபவிச்சுட்டு போணுமா? அப்படி நான் நினைச்சிருந்தா எனக்கு கிடைச்ச பணத்தை நான் ஏன் பேர்ல போடணும்? எதுக்கு லீலா பேர்ல போடணும்? நம்ம எதுக்குப்பா லீலா பேர்ல பணத்தை போட்டோம்? இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் வந்து கஷ்டம் இல்லாம நடக்கணுங்கிறதுக்காக தானே. இப்ப என் கல்யாணத்துல மன கஷ்டம், அவ கல்யாணத்துல பண கஷ்டம், அப்படிதானேப்பா? கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் வராதம்மா. எந்த கஷ்டம்பா வராது? மன கஷ்டமா இல்ல பண கஷ்டமா? ஜென்மத்துக்கு தீராத மன கஷ்டம் எப்படி எனக்கு வந்துருச்சு? அதை பார்த்து நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்களா? இருக்கிற பணம் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்தாச்சு, இப்ப லீலா கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்குள்ள நிறைய ஆர்டர் எடுத்து பணம் சம்பாதிச்சிட மாட்டேனாமா. இத்தனை வருஷம் பண்ணாததா இனிமே பண்ண போறீங்க? இப்படி அம்மா கேட்டப்போ நான் சமாதானப்படுத்தினப்பா. இப்ப அதே கேள்வி என்ன கேட்க வச்சிட்டீங்களே. இளவரசி, நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது வரைக்கும் நடக்கலையேப்பா. நல்லதாதான் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கெட்டது தானே நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு திருட்டுத்தனம் பண்ற குடும்பத்துல நான் எப்படி போய் வாழ்றது? திருட்டுத்தனம்னு ஏமா சொல்ற? நீயும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. பணம் உடன்னு கேட்டாங்க. உனக்கு தெரிஞ்சா நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. ஒரு அயோக்கியத்தனத்துக்கு இதை விட அழகா வேற யாருமே வக்காலத்தை வாங்க முடியாதுப்பா. நீங்க என்னதான் சொன்னாலும் என் மனசு ஆறலப்பா. நீங்க செஞ்சது தப்புதான். தப்புதாம்மா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க குடும்பம் எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், அதுதானம்மா நமக்கு முக்கியம். அதனால தான் யாரையும் கேட்காம இந்த முடிவுக்கு வந்தேன். இளவரசி, மாப்பிள்ளையோடைய பெரியம்மா பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்களாம். நாளைக்கு உன்னை பார்க்க வராங்க. தயவு செஞ்சு உன் கோபத்தை அவங்க கிட்ட காட்டிடாத. அவங்க மூஞ்சில முழிச்சா தானே. இந்திரா, இந்திரா, ஸ்வீட்டும் மிக்சரும் வாங்கிட்டு வந்துட்டேன். கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுமா இல்ல காபி ரெடி பண்ணிடுறியா? அவங்க வந்துட்டுங்க, என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். அவங்க வர நேரமாச்சு. இளவரசி ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டு இருக்கா. என் மேல ரொம்ப கோபமா இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தான் சமாதானப்படுத்தணும். சாப்பாடு கட்டிட்டியாமா? இன்னும் கட்டலம்மா, அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. எப்படியும் பேசிட்டு இருக்க வேண்டியிருக்கும், மத்தியானம் ஆயிடும். சாப்பாடு சாப்பிட்டு ஆபீஸ்க்கு போயிடு. என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரேன்னு இருக்காங்க, இந்த நேரத்துல ஆபீஸுக்கு கிளம்பிட்டேன். இளவரசி, இன்னமா உன் கோபம் தீரல? அவங்க வீட்டுல இருந்து வரும்போது நீ இங்க இல்லைன்னா நாங்க என்னமா பண்றது? இங்க நிறுத்திடுப்பா. வாக்கா. அத்தை, மருமக வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? நல்லா இருக்கேன். அம்மா வீட்டுல இருக்காங்களா? இருக்காங்க. சரியா? அம்மா, அவங்க வந்துட்டாங்க. எதுமா
உங்களை மாதிரி கோவத்தெல்லாம் உள்ள அடக்கிட்டு சொரணி இல்லாம வாழ்றதா சந்தோஷம். பொண்ணா பிறந்தா அதுதாம்மா விதி. அந்த குடும்பத்தை சுத்தமா அம்மாக்கு பிடிக்கலையே, எப்படி உன் ஆசை நிறைவேறும்? நீ பிரச்சனைய வளர்க்குற. யார் சார் பிரச்சனை வளர்க்கறது? நீங்களே சொல்றீங்க இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா அசிங்கம்னு. உன் விதி டிஸ்மிஸ் ஆகணும்னு இருக்கு. உங்க விதி இப்படி ஏஜென்ட் வேலை செய்யணும்னு இருக்கு. இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது. நானா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றது கூட நீயா போயிடு. எங்க அப்பாவை ஏமாத்தி கிடைச்ச பணத்துல வாங்கின விஷயத்த சொன்னேன். இப்ப தெளிவாயிடுச்சா?